வணக்கம் நண்பனேர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்கணும். உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பார்க்கிறவங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய பதிவுகளை பார்க்கிறவங்க, இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துகிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆண்டு எல்லாருக்குமே அட்டகாசமா, சூப்பரா, தூளா, கலகலப்பா, மங்களகரமா வாழ வேண்டும் என்று நம்மை படைத்த கடவுளையும் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க, போன் பண்ணுங்க, நேரா வந்து பாருங்க. கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கார்த்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் மேஷ ராசியில வருதுங்க. 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் ரிஷப ராசியில வருதுங்க. மேஷ ராசியில வர கார்த்திகை 1ஆம் பாதத்துக்கு 7.5 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்டிருக்கீங்க. மேஷ ராசிக்கு வர மார்ச் மாதம் கடைசியில 7.5 ஸ்டார்ட் ஆகுது. ஆனா கார்த்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 1.5 வருஷத்துக்கு இந்த 7.5 தாக்கமே கிடையாதுங்க. இந்த நட்சத்திரத்தின் ஒட்டுமொத்த பாதங்களும் 7.5 சனியில இருந்து விலகுறாங்க, நன்மைகளை பெற போறாங்க, பாக்கிய சனி பகவானாக மாற போறாங்க, 180% நட்பலன்களை பெற போறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் தொல்லைகளில் இருந்தும் விமோச்சனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2025 புத்தாண்டுல இருந்து ராட்சச பலத்தை பெற போறாங்க. அதிரடி சரவெடி 100% கேரண்டி அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய கனவுகள் கைகூடும் நேரம். உண்மையாலுமே சொல்ல போனாக்க கடந்த 10 வருஷமாவே நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காத ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணதுல 10 வருஷமா வரன்கள் தேடிட்டு இருக்கேன், சரியா செட் ஆக மாட்டேங்குது, திருமணமாகி 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் குழந்தைகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்பாங்க, நேரா வந்து பாப்பாங்க, மெசேஜ்ல கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வருஷம் மார்ச் மாசம் முடியும் பொழுது உங்களுடைய 7.5 சனி பகவான் உங்களை விட்டு போறாருங்க. கட்டாயமா ஒரு போகும்போது உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார். அதனால தைரியமா ஜாலியா சந்தோஷமா இருங்க. உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அதி முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு செய்வாங்க. சனி பகவான் சப்போர்ட்டான இடத்துக்கு போறாரு. கூடவே குரு பகவான் உங்களுக்கு அல்டிமேட் சப்போர்ட்டா அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க போறாரு. பணப்புழக்கம் சரளமா தாராளமா இருக்கும். ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போவாங்க, வெளிநாட்டுல இருந்து தாய்நாட்டுக்கு திரும்பி சொந்தமா ஒரு தொழில் செய்வாங்க. ஒரு சிலருக்கு அரசு வேலையில உயர் பதவி கிடைக்கும், ஒரு சிலருக்கு அரசு வேலையே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னாக்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. படிச்சு முடிச்சவங்களுக்கு நல்ல வேலை கட்டாயமா கிடைச்சே தருங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. குடும்ப கஷ்டத்துக்காக ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கூட இப்போ நீங்க படிச்ச படிப்புக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க. உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும், மனசும் தெளிவாகும், உடம்பும் பலமாகும், புத்தியும் கூர்மையாகும், வேலையும் சூப்பரா இருக்கும், சகல செல்வங்கள் பிராப்தி ரஸ்து அப்படின்ற மாதிரி உங்களுடைய ராசி அமோகமான வெற்றிகளை வாரி குவிக்க போதுங்க. குறிப்பா 2013 முதலே அந்த அளவுக்கு நல்லா இல்லங்க. முக்கியமா சனி பகவானால் அடித்து துவைக்கப்பட்ட உங்களுடைய கடந்த காலங்களின் கரைகளை, கர்மாவை கரைத்து சுத்தமான ஃப்ரெஷ் ஆக்கப்பட்ட ஒரு ராசி. கூடவே குரு பகவானின் குடும்பஸ்தானம் மற்றும் பணவரவை குறிக்கும் தனஸ்தானத்துல 2வது பார்வையை பதிக்கிறதால அவராலேயே அதிக அளவு நன்மைகளை பெறப்போகும் ஒரு முக்கியமான ராசி. கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தோல்விகளால், பயத்தால், படபடப்பா இருந்ததால வயிற்றில் புளியை கரைக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்ததால வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர், செரிமான பிரச்சனை, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளால பட்ட அவதிக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளிங்க. எல்லாத்தை விட ஹைலைட் உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி, எதிர்காலத்துல எப்படி வருமானம் வரப்போகுது, எப்படி குடும்பத்தை பார்த்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பயத்தோட இருந்த மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இப்போ அழைக்கப்படுதுங்க. அது எல்லாமே இப்போ கிளியர். ஏன்னா உங்களுடைய கேள்விக்கான விடை இந்த காலகட்டத்துல அற்புதமா நடக்க போகுதுங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நல்லாதான் சம்பாதிக்கிறேன், ஆனா சம்பாதிக்கிற பணம் எங்க போகுதுன்னே தெரியல, எப்படியாவது செலவாயிடுது, இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு படி மேல போய் இப்போ ரீசெண்டா நான் வளர்த்தின ராகு கேது யாகத்திலேயாவது இருக்கட்டும், சனி பயிற்சி யாகத்திலேயாவது இருக்கட்டும், பணம் சேர்றதுக்கு ஏதாவது யாகம் இருந்தா பண்ணுங்க, நாங்க வந்து அட்டெண்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கோட்டீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குங்க. அதற்காக பல வழிகள்ல முயற்சி செய்வாங்க. வாஸ்துப்படி நம்மளுடைய வீட்டுல, தொழில் செய்யற இடத்துல பணம் சேருவதற்கான பல பரிகாரங்களை செய்வாங்க. இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பரிகாரங்கள் பலன் கொடுக்குங்க. ஏன்னா
பணம் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியா இருக்கு. வாழ்க்கையில எல்லாருக்குமே விருப்பம் இருக்கோ இல்லையோ பணத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கு. அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி, அதற்கு பணம் தேவைப்படுதுங்க. பணம் எப்பயுமே ஒருத்தருடைய கையில சரணமா புழங்கணும் அப்படின்னாக்கா உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணுங்க. ஈசானிய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும். வீட்டுல பணம் சேருவதற்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசை முக்கியங்க. தென்மேற்கு திசையில பீரோ வச்சு அது வடக்கு பாக்குற மாதிரி இருக்க வைக்கணுங்க. நீங்க பீரோவை திறக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுல பணத்தை வச்சு பாருங்க. ஒரு சிலர் மரப்பெட்டியில ஏதாவது எடுத்து வச்சுக்கலாமா பணத்தை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டெஃபினட்டா வைக்கலாங்க. பணத்தை எப்பயுமே மரப்பெட்டியில வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. எதையுமே தேக்கி வச்சுக்குது அப்படின்றதாலதான் தேக்கு மரம் என்று பெயரே வந்ததுங்க. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அரசாங்க கல்லாவே கஜானாவே தேக்கு மரத்துல தான் செஞ்சிருப்பாங்க. அதனுடைய உறுதியான நிலையான தன்மை நம்மிடம் பணத்தை நிரந்தரமாக தக்க வைக்குங்க. உங்களுக்கு வருகின்ற பணத்தை தனக்காரகன் பணக்காரகன் குரு பகவானுடைய ஆதிக்கமான மஞ்சள் நிறத்துல எல்லோ கலர்ல இருக்கிற துணியில சுத்தி வச்சீங்க அப்படின்னாக்கா அந்த பணம் பல மடங்கா பெருகும். பணப்பெட்டியில ஒரு வித வாசனை இருக்கும்படி பாத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் அடிக்கடி நீங்க தூவி விட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல நறுமணமா இருக்கும். அது மகாலட்சுமிய புடிச்சு இழுக்க வைக்கும். வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க. வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்க பர்ஸ்ல வச்சுக்கிட்டாலும் சரி, பணம் வைக்கிற பெட்டியில வச்சுக்கிட்டாலும் சரி, பீரோல வச்சாலும் சரி, அது பணத்தை ஈர்க்கும். எவ்வளவுதான் செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும். உண்மையாலுமே சொல்றேங்க, நிறைய பேர் சொன்னது. ஒரு சிலர் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பாங்க. பணத்தை தேடுவதற்குள்ள நிம்மதி தொலைஞ்சிடுது. நிம்மதியை தேடும் போது வாழ்க்கையே தொலைஞ்சிடுதுங்க. பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுங்க. எப்பயுமே நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. என்னைக்குமே நான் செல்வந்தரா இருக்கிறேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. கட்டாயமா பணம் உங்ககிட்ட வந்து சேரும். சீக்கிரமா உங்களுக்கு பிறகு மகாலட்சுமி ஹோமம் நான் நடத்த போறேன். அதுல உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய கேள்விகளை கட்டாயமா நான் சேர்த்துக்கிறேன். முக்கியமா இந்த 2025ல நீங்க காளஹஸ்தி மற்றும் திருப்பதி போயிட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் திருப்பம் பிறக்குங்க. இவ்வளவு நாட்களாக அணை போட்டு தடுத்து வைக்கப்பட்ட பணம் இப்ப தாராளமா வருங்க. நிறைய பேர் எனக்கு யாரோ செய்வன செஞ்சு வச்சுட்டாங்க ஜி, அதை நீங்க எடுக்க முடியுமா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அந்த நிலை இப்ப மாறுங்க. எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல, ரொம்ப அன்லக்கி அப்படின்னு இருந்த உங்களுடைய மனநிலையை மாற்ற அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய இல்லம் தேடி வர போறாங்க. நீங்களே அதிர்ஷ்டத்தை உங்களுடைய கண் முன்னாடியே பாப்பீங்க. எதை தொட்டாலும் இப்ப தொடங்குங்க, வெற்றி கிடைக்கும். நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது கடவுளே என்று நீங்க கடவுளிடம் நீண்ட நாட்களாக வைத்துக் கொண்டிருக்கும் கோரிக்கை கடவுளுக்கு கிடைச்சா இல்லையோ, இந்த குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் நல்லாவே கிடைச்சிங்க. அமோகமான வெற்றி உங்களை தேடி வரும். நிறைய விஷயத்தை கத்துப்பீங்க. பிடிச்ச இடத்துல கை நிறைய சம்பளத்துல வேலை கிடைக்கும். அது உங்களையே திக்குமுக்காட வைக்கும். நீங்க உங்களுடைய வளர்ச்சியால உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமே ஒரு மிக சிறந்த வளர்ச்சியை எதிர்காலத்துல பார்க்க போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2025 மறக்க முடியாத வருஷமா அமையும். முக்கியமா மார்ச் மற்றும் மே மாசங்கள்ல நடைபெறும் குரு ராகு கேது மற்றும் சனி பகவான்களின் பெயர்ச்சி உங்களுக்கான அசுர வளர்ச்சிங்க. அப்போ என்னெல்லாம் செய்யணும், எதை பண்ணா உங்களுக்கு இந்த கிரகங்கள்ல இருந்து சக்தி கிடைக்கும் அப்படின்றத நம்மளோட சேனல்ல நான் வீடியோவை போடுறேன். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பிடிச்சி இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூடவே கடந்த வருஷம் ஒரு 600 பேர்கிட்ட அமர்ந்து பங்கு பெறும் அளவுக்கு நம்ம யாகம் நடத்தி இருந்தோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. கூடவே ஒரு 80,000 மக்களுக்கு மேல அவர்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு லைன்ல அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த யாகத்தையுமே நம்ம லைவ்ல போட்டிருந்தோம். நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே இலவசம் தாங்க, இலவசமான யாகம் தான். இந்த வருடமும் குரு பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சிக்குமே சரி, சனி பயிற்சிக்குமே சரி, தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு என்று 5 யாகங்கள் நம்ம தொடர்ந்து வளர்க்க போறோம். இதுல பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய டீடைல்ஸ நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது செய்யணுங்க. அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். என்னுடைய வேண்டுதல் உங்களுடைய தொழிலையும் வேலையையும் முன்னேற்றத்தை கொடுக்கணும், அவ்வளவுதாங்க. நீங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்குங்க. வேலை செய்யற இடத்துல ப்ரமோஷனா இருக்கட்டும், இன்கிரிமெண்டா இருக்கட்டும், உங்களுடைய கடின உழைப்பு இப்ப வீண் போகவே போகாதுங்க. உங்களுடைய நிலம் மனை வீடு பூர்வீக சொத்து போன்றவற்றில் இருந்து வந்த குழப்பங்கள் வில்லங்கங்கள் எல்லாமே நீங்கும். பட்டம் பதவி சொல்வாக்கு செல்வாக்கு
அந்தஸ்து, பெயர், புகழ் என்று உங்களுடைய தகுதி ஒரு லெவல் உயருங்க. ஒவ்வொரு விஷயமும் வெற்றி பெறுவதை பார்க்க பார்க்க உங்களுக்குள்ள புதிய ரத்தம் பாய்வதை நீங்களே உணர்வீங்க. சுறுசுறுப்புடன் கடமைகளை டக்கு டக்குன்னு முடிப்பீங்க. புதிய புதிய சிந்தனைகள் உங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் வெற்றியை உறுதி செய்யும். முக்கியமா அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் இடத்துல இந்த வருஷம் இருக்கிறதாலையும் வெளிநாடு சென்று பணம் சம்பாதித்து சொந்த ஊர்ல தொழில் தொடங்கும் வாய்ப்பும் இந்த வருஷத்துல அமையுங்க. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 2025 ஆண்டு நிறைய அரசு வேலை வாய்ப்புகள் இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா சென்ட்ரலோ ஸ்டேட்டோ நம்ம நாட்டுல நிறைய வேலை வாய்ப்புக்கான தேர்வுகள் நடைபெறும். நீங்க தகுதி பெறும் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுறுசுறுப்பு, துடிதுடிப்பு, பம்பரமா சுத்தி வேலையை கதை கச்சிதமா முடிக்கிறது, ரெகுலர் வேலை, பார்ட் டைம் ஜாப், சைடு பிசினஸ் என்று நீங்களே உங்களை பிஸி ஆக்கிப்பீங்க. அதற்கேற்ற லாபமும் வருமானமும் பல வழிகள்ல உங்களை வந்து அடையும். பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க. சுப செலவுகளும் நிறையவே இருக்கும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ அதிரடியா நடைபெறும். வீடு கட்டுறது, வீட்டை புதுப்பிக்கிறது, எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் போடுறது, தங்க நகைகள் வாங்குறது என்று வாங்கி குவிக்கும் அளவுக்கு உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். நீங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த வாக்க இப்போ நீங்க காப்பாத்துவீங்க. அது உங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த மனஸ்தாபங்களை நீக்கி பரஸ்பர காதல் உருவாகும். எதை தொட்டாலும் குத்தம், எதை பேசினாலும் பிரச்சனை, சண்டை அப்படின்னு இருந்த நிலை இப்போ முற்றிலுமா அழியுங்க. உங்களால உங்கள் குடும்பம் நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பாங்க. மணி 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 அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே பணம் தானங்க காரணம். அந்த பணத்தை நீங்க இப்போ சம்பாதிக்கும் யுக்தியை பிடிப்பீங்க. கடினமா வேலை செஞ்சு உங்களுடைய இலக்க, உங்களுடைய டார்கெட்டை முடிச்சு பணத்தை குவிப்பீங்க. உங்களுடைய தொழில்ல அபரிவிதமான லாபம் பெருக்கெடுத்து ஓடும். லாபம்னா என்னன்னு இப்போ நீங்க பாப்பீங்க. உங்களுடைய புதிய முயற்சிகளால வேலையும் நல்லா போகும். ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புதிய வேலை தேடுபவர்களுக்கும் கிடைக்கும். கிடைத்த வேலை மற்றும் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க வேலையை திறம்பட செய்து இந்த 2025 ஆண்டை உங்களுக்கான வருஷமா நீங்க மாத்திப்பீங்க. நீங்க யாரு, உங்ககிட்ட இருக்கிற திறமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே பாக்குங்க. நீங்களே ஆச்சரியப்படும் பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும். எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் கடவுளையே நேரா பாப்பீங்க, ஏதாவது ஒரு மனித உருவத்துல, சித்தர்களின் உருவத்துல. அதனால உதவின்னு யாராவது உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க அப்படின்னாக்கா எந்த ஏழையா இருந்தாலும் சரி உதாசீனப்படுத்தாதீங்க. தயங்காம உதவிகளை செய்யுங்க. கடவுளின் அனுகிரகம், சித்தர்களின் ஆசி, மூதாதையர்களின் அனுகூலம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற உதவியா இருக்கும். நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னாக்கா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, சம்பாதிப்பாங்க. ஆனா சம்பாதிச்ச பணம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு வழியில செலவாயிடும். அதுல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வீண் விரயமா தாங்க இருக்கு. தேவையில்லாத செலவு வந்துடுது, திடீர் செலவு வந்துடுது, மெடிக்கல் செலவு வந்துடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட புலம்பி இருக்காங்க. நம்மளுடைய ஆராய்ச்சியில கூடவே சித்தர்களின் ஓலைச்சுவடி கூற்றின் படி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம தினமும் சாப்பிடும் உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த மிச்ச மீதிய வீட்டுல அங்கங்க போட்டு வைக்கிறீங்க, இல்ல அதை கிளீன் பண்ணாம வச்சிருக்கீங்க, சாப்பிட்ட தட்டை கழுவாம வைக்கிறீங்க, சமைச்ச பாத்திரத்தை நீங்க கழுவாம வைக்கிறீங்க அப்படின்னாக்கா நைட்ல அதை சாப்பிடறதுக்கு ஒரு சக்தி வரும். அது கட்டாயமா அது தீய சக்தியா தாங்க இருக்கும். அது உங்க வீட்டுல இருக்கிற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் தொடச்சிக்கிட்டு போயிடுங்க. நீங்க வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அதுவும் தள்ளி போகும். காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்க வீட்டுல நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. உங்க வீட்டுல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா வீட்டுல அடிக்கடி எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகும். இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இன்னொன்னு, உங்க வீட்டுல தண்ணீர் குழாய் பைப்பு தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவுதான் ரிப்பேர் பண்ணாலும் சரிங்க, சொட்டிக்கிட்டே இருக்குங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி, வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி வரவுக்கு மேல செலவு இருந்துகிட்டே இருக்கும். கழுத்துக்கு மேல கடன் இருந்துகிட்டே இருக்கும். கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னாக்கா வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. சாப்பிட்ட பாத்திரத்தை அன்னன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியே கிளீன் பண்ணி வச்சிடுங்க. வேஸ்ட் எல்லாம் முடிச்சு போட்டு மூடி வச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல இந்த தானிய பொருட்கள், இந்த பருப்பு பொருட்கள், கூடவே இந்த உப்பு காலி ஆகாம பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு லட்சுமி தேவியுடைய அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி சயின்ஸும் இருக்குங்க. இந்த உப்பானது பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி பெற்றது. கூடவே நவ தானியங்களும் அப்படிதான். அதனால வீட்டுல பருப்பு பொருளும் உப்பும் எப்பயுமே அளவுக்கு அதிகமாவே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்லை வீட்டுல இல்லப்பா இல்லப்பா
அப்படின்னு சொல்றத அவாய்ட் பண்ணுங்க. எப்பயுமே உங்க வீடு நல்ல நறுமணத்தோட வாசனையோட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இயற்கையாவே நறுமணம் நிறைந்த வீட்டுல தான் பாத்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி குடிபெயர்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வீட்டுல மலர்கள் மூலமாவோ சாம்பிராணி ஊதுவத்தி மூலமாகவோ நறுமணத்துடன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறையான ஆற்றல்கள் வீட்டுக்குள்ள வந்து சேருங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே மன வளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெறுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல சத்தம் போட்டு சண்டை போடாதீங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. ஏன்னா இது நம்ம வீட்டுல இருக்கிற தண்ணீரா இருக்கட்டும், செவுரா இருக்கட்டும், அப்படியே அப்சர்வ் பண்ண உங்களுக்கு அது திருப்பி கொடுக்குங்க. அதனாலதான் அந்த காலகட்டத்தில் காலையும் மாலையும் மங்களகரமான பாடல்களை ஒலிகளை வீட்டுல ஒலிக்க செய்வாங்க. நீங்களே பாருங்களா, 80s 90s கிட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா காலையில எழுந்தோடனே சுப்ரபாதம் ஓடுங்க. ஆல் இந்தியா ரேடியோல கூட அதுதான் காலையில போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா தெற்கட்சிக்கோ சுவாமிநாதன் சாருடைய இன்று ஒரு தகவல் ஒளிபரப்புவாங்க. வாழ்க்கையில நிம்மதியா இருந்தாங்க அந்த காலகட்டத்தில், எதை பத்தியும் கவலைப்படல. ஆனா இப்போ பேசுற வார்த்தைகளும் சரி, கேட்கிற விஷயங்களும் சரி, பார்க்கிற விஷயங்களும் சரி பாசிட்டிவா இருக்கா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு இல்லங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல நல்ல விஷயத்தை கேளுங்க, நல்ல விஷயத்தை பாருங்க, நல்லதே உங்களுக்கு நடக்குங்க. சாமி கிட்ட வேண்டும் போது கூட நோய் நொடி இல்லாம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வேண்டிக்கவே வேண்டிக்காதீங்க. மனசு தெம்பா இருக்கணும், உடம்பு பலமா இருக்கணும், புத்தி கூர்மையா இருக்கணும் வேண்டிக்கங்க. வாழ்க்கையில நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், எதை தொட்டாலும் வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டிக்கங்க. கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நீங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றது கடவுளுக்கு புரியாது. நீங்க சொல்ற அந்த வார்த்தை மட்டும் தான் புரியும். எது வேணுமோ அதை மட்டும் நீங்க கேளுங்க, கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த 5 விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓலைச்சுவடியில இருந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கேன். இத பக்கவா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. நீங்க யாரு, எப்படிப்பட்டவர், இவ்வளவு திறமை உங்ககிட்ட இருக்கான்னு இந்த உலகம், உங்க கூட வேலை செய்யறவங்க, உயர் அதிகாரிகள், உறவினர்கள், நண்பர்கள் புரிந்து கொள்ளும் காலகட்டமா இந்த 2025 வருஷம் அமையுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இப்போ தீரும், ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவும் உங்களுக்கு அனுகூலமா சாதகமா தான் இருக்கும். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, ரெனோவேட் பண்ணுவீங்க, இல்லனா புதுசா ஒரு ரூம் எழுப்பீங்க, பண்ணை நிலம் வாங்குவீங்க, சொந்தமா வில்லா மாதிரி தனி வீடு அமையறதுக்கும் அபார்ட்மெண்ட் மாதிரி பிளாட் வாங்குறதுக்கும் ஏற்ற ஒரு வாஸ்து உதவும் காலகட்டமா இந்த 2025 இருக்குங்க. இதுவரைக்கும் நிறைய பயணங்கள் உங்களுக்கு தோல்விகளை கொடுத்திருக்கலாம். ஆனா இப்போ வெற்றினா என்னன்னு பாப்பீங்க. பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். அது உள்ளூர், வெளியூர், வெளிநாட்டு பயணமா இருந்தாலும் சரி, வெற்றி நமதே. கடந்த 10 வருஷமா பட்ட கஷ்டங்களுக்கு விமோச்சனம் இந்த 2025. சூரிய வெளிச்சத்தையே பார்க்காத ஊரு திடீர்னு சூரியன் வந்து வெளிச்சம் தந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குங்க. தோல்விகளை மட்டுமே அதிக அளவில் சந்தித்து வெற்றி பெறாமல் இருந்த நீங்க வெற்றி பெறும்போது செம்மையா இருக்குங்க. ஜாலியா சந்தோஷமா இருக்கும். தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் உங்களால சந்தோஷமா இருக்க போறாங்க. படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க. உங்களுடைய வேலையிலேயோ, தொழிலையோ, வருமானத்திலேயோ, பெயர் புகழ் அந்தஸ்து பெறுவதிலோ இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். ஒரு 6 வருஷமாவே நீங்க என்னென்னலாம் அனுபவிச்சீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. நிறைய பேர் என்கிட்டயும் கால் பண்ணி கேட்டிருக்கீங்க. உண்மையாலுமே சொல்றேன், போன 2 வருஷத்துல எனக்கு ஒரு 1 லட்சம் கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுல ஒரு 50,000 போன் இந்த நட்சத்திரங்க. அந்த அளவுக்கு படிக்கிறதுல பிரச்சனை, வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை, வேலை இல்ல இருந்தா கூட வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, காதல்ல பிரச்சனை, கல்யாணமே நடக்கல அதுல ஒரு பிரச்சனை, கல்யாணம் நடந்தாலும் பிரச்சனை, மாமியார் வீட்டுல பிரச்சனை, மாமனார் வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இல்லனா நிறைய பேருக்கு சண்டை தான் நடந்துட்டு இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள. நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்து இருக்காங்க. நிறைய பேர் நம்பின நண்பர்களாலேயே ஏமாந்து இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. நிறைய பேர் வாங்கின இடத்தால பிரச்சனை, இல்ல விற்க போற இடத்தால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போன் கால்ஸ், ஏகப்பட்ட மெசேஜஸ், நிறைய பேர் இது சம்பந்தமாவே நேரா வந்து பேசிருக்கீங்க. எல்லாருக்குமே நான் சொல்லி இருக்கிறேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் குறிப்பா இந்த புத்தாண்டுல இருந்து அதிரடி சரவெடியா தாங்க இருக்க போது. கால் வைக்கிற இடம் எல்லாமே கன்னி வெடியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஏகப்பட்ட எதிரிகள் உங்களுக்கு இருந்தா கூட இந்த காலகட்டத்துல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா விரோதிகளே பாக்கியத்தை தரும் ஒரு காலகட்டமாக இந்த பெயர்ச்சியை மாற்றி கொடுத்துடுவாரு. உங்களுக்காகவே கொடுப்பவன் வராருங்க. இருக்கிற தடைகள் எல்லாத்தையுமே உடைக்க போறாரு அப்படின்னு சொல்லாங்க. மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, நேரா வந்து பாருங்க. கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும். நீங்க நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்பொழுதைக்கு நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர்.
அறிவியல், ஜோதிடம், கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க பாருங்க, கண்டு மகிழுங்க, பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க, வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.